அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பிடிமானம் தேவையில்லை. இறைவன்ற ஒரு கடவுள்ன்ற ஒரு பிடிமானத்தை போய் பிடித்து கொள்ளும் போது இந்த பக்தின்ற சாரத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த பக்தியின் மூலமாக நம் வாழ்க்கையை நாம் மாற்றி கொண்டிருக்கிறோமா? இந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் நடக்கும் பண்றாங்க, இந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும் பண்றாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடையே நம்ம ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வழிபாட்டு முறையை தானே நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறாங்களே, இந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறானே. திருப்பதிக்கு போய் இவங்க விசிட்டிங் கார்டை வாங்கி சொருகி வச்சுட்டு வரானே ஒவ்வொரு இடத்துலையும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கடவுளை பார்க்கும்போது கூட அன்போடு பக்தியோடு சென்று கடவுளை பார்க்கிறார்களானா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. இந்த பரிகாரம் பண்ணிட்டா என் வாழ்க்கை மாறிடாதா? இந்த பூஜைகள் பண்ணிட்டா என் வாழ்க்கை மாறிடாதா? இந்த ஹோமங்கள் பண்ணிட்டா இந்த வாழ்க்கை மாறிடாதான்னா இந்த கடவுளை பார்க்கும்போது முழுமையான பக்தியோடு சென்று பார்க்கும் பொழுதுதான் நாம் நம்மை இழக்க முடியும்ன்றாங்க. நான் என்ற ஆணவத்தை இழக்கும் போதுதான் நாம் கடவுளிடம் போய் சேர முடியும்ன்றாங்க. பக்தியினுடைய சாரம் என்னப்பா? தன்னை கடவுளோடு கரைத்து கொள்வதுதான் பக்தி. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன். எவ்வளவு பிறப்புகள் பிறந்தும் கூட உன் திருவடியை பிடிச்சுக்கிட்டேன்ப்பா, என் வாழ்க்கை மாறிடுச்சுப்பா. வீடு விட்டுறேன்னா ஞானம் அடைந்தேன்னு அர்த்தம், விடுதலை அடைந்தேன்னு அர்த்தம். நாயின் கிடையாய் கிடந்த அடியருக்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனேன்னு மணிவாசக பெருமாள். நாய் பிறப்புங்க இந்த பிறப்பு. ஆனா ஒரு அம்மாவினுடைய கருணையோடு இந்த இறைவன் என்னை பார்த்துக்கிட்டா இருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி நிலை இருக்குல்ல, தன்னை கரைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பதுன்னு. முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனே பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்க்கும் வண்ணம் சித்தமலம் நீக்கி சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளையா யார் தருவார் அச்சோவேன்னு கேட்பார். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமேன்னு சிவவாக்கியர் சொல்றார். ஒரு எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா போதுமே. நான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே, என் கடவுள் பிரியதா உன் கடவுள் பிரியதான்னு சண்டை போடுறான். அதனாலதாங்க கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினாரு, அரி என்றாலும் சரி என்கிறாள், அரண் என்றாலும் வரம் தருகிறாள், கர்த்தர் என்றாலும் அதன் அர்த்தம் ஒன்றுதான், அல்லாஹ் என்றாலும் இவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு கவிதைகளை கொடுத்திருப்பார் கவிக்கு அப்துல் ரஹ்மான். எல்லாம் ஒன்றாகத்தானப்பா இருக்கு. இந்த பேனாவை காமிச்சு சொல்லுவாரு, இந்த பேனா தொப்பி அணிந்திருக்கிறதே, தொப்பி அணிந்திருக்கிறாயே நீ இஸ்லாமியரா? அல்லது இதற்கு முன்னால் ஒரு கோடு இருக்கிறதே நீ என்ன வைணவனா? உள்ளே எழுதும் போது பட்டை அடிக்கிறாயே நீ என்ன சைவனா? முள் கிரீடம் தடித்திருக்கிறாயே நீ என்ன கிறிஸ்தவனா? இந்த பேனா சொன்னது எல்லாவற்றையும் நினைத்து ஒன்றாக பார், நான் ஒன்று என்கிற வடிவத்தில் வருவேன்னு. இந்த ஒன்றுன்ற வடிவத்தில் அந்த பேனா இருக்குவாங்க. கவிக்கு அவ்வளோ அழகாக சொல்றது. அப்ப பக்தியினுடைய சாரம் என்ன தெரியுமா? இறைவனோடு போய் கரைவது. சைத்தன்யர்னு ஒரு மகாபிரபு தான். அவரு ஒருத்தர் கீதைய வேதத்துல கீதை சொல்லிட்டு இருக்காரு, கீதை பாராயணம் நடந்துட்டு இருக்கு. சைத்தன்யர் முன்னாடி உட்காந்து அழறார், அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு. சைத்தன்யர்கிட்ட கேட்கிறாங்க, இதுக்காக கண்ணீர்ல இவ்வளவு கண் வருது, கண்ணீர்ல இவ்வளவு கண்ணீர் வருது, ஏன் இவ்வளவு கண்ணீர்? கீதை உங்களுக்கு அப்படியான பாதிப்பா? இந்த கீதை உங்களுக்கு அப்படி புரிந்திருக்கிறார்? சைத்தன்யர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல, அதுக்கு எந்த அர்த்தமும் எனக்கு புரியல. ஆனா இவர் கீதை சொல்லும் போது என் கண்ணு முன்னாடி இந்த ரதத்துல அர்ஜுனன் வந்துடுறான், என் கண்ணு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா வந்துடுறாரு, இந்த பாரத போர்க்காட்சி எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, அதனால் நான் அழுதேன்னு சைத்தன்யர் விழுந்து விழுந்து அலறாரு சார், விழுந்து விழுந்து அலறாரு. அப்படி அழுகக்கூடிய காட்சி இருக்குல்ல, இந்த பக்தி என்னப்பா பண்ணணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரவசத்தை வெளியே கொண்டு வருவது, அதை அப்படியே காட்சியாக வெளியே கொண்டு வருவது பக்தியினுடைய உச்சம் சார். அதனால தான் ராஜராஜ சோழனுடைய சபையில ஒருத்தர் திருமுறைகளை பாடுறார், தேவார பாடல்கள் பாடுறார். சோழன் அந்த பாட்டுல கரைஞ்சு போறார், இந்த பக்தியில கரைஞ்சு போறார். என்ன பாடல்கள் எதுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் திருமுறைங்க. அப்பர், ஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எழுதின, நால்வர் எழுதின திருமுறைகள். சரி, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் சிதம்பரம் கோயில்ல, அதை சிதம்பரம் கோயில்ல வச்சு பூட்டி வச்சிருக்காங்க, கரையான்கள் இதை உண்டு கொண்டு இருக்கு, இதை மீட்டெடுக்கணும்னு கேட்கிறார். அதை அந்த பாடல் ஓதுனவர் சொல்றாரு,
இப்ப ராஜராஜ சோழன் என்ன பண்ற, சிதம்பர தீட்சிதர்களிடம் போராடி இந்த 4 பேரையும், அந்த அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் 4 பேரையும் ஐம்பொன் சிலைகளால் கொண்டு வந்து ஊர்வலம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு தேவார திருவாசகங்களை, தமிழ் மறைகளை மீட்டெடுத்தார். அதனால்தான் அவர் பேரு திருமுறை கண்ட சோழன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜராஜ சோழன் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, ஏடு கண்டானடி தில்லையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலேன்னு வரும். ஏடு கண்டான் அடி தில்லையிலே. அந்த ஏடுகளை சோழன் மீட்டெடுத்தார்கள். இந்த தமிழ்ல எப்படிப்பட்ட பக்தி நெறிகள் இருந்திருக்குன்றதை காட்டுறதுக்காக. இந்த பக்தி எப்படி பார்க்கணும்னா, இந்த பக்திக்கு மட்டும் சார் எந்த வகையான பாகுபாடுமே இருக்காது, எந்த வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இருக்காது. நீங்க ஒரு சடங்குகள்ல போய் மாட்டினா, இப்படிதான்ப்பா இதை பண்ணணும், இதை அப்படிதான்ப்பா பண்ணணும், வேஷ்டியை இப்படி கட்டிட்டு பண்ணணும்ப்பா, புடவை இப்படி கட்டிட்டு பண்ணணும்ப்பா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த பக்தி சார். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கண்ணப்ப நாயனார் அந்த பக்தியினுடைய உச்சத்துல தானே போய் பன்றிக்கறியை படைக்கிறார். பன்றிக்கரை அதுவும் சுவைத்து பார்த்து படைத்தாராங்க. சுவைத்து பார்த்து எதுல சிறந்த மாமிசமோ அதை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்கிறாரு. இப்ப சிவகோச்சாரியாரினுடைய கனவுல இறைவன் வந்து சொல்றாரு, கண்ணப்ப நாயனாரை பார்த்து பக்தியை கத்துக்கன்றார். சிவகோச்சாரியார் தினமும் பூஜை செய்யறவரு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சடங்குகள் சாஸ்திரங்களை பின்பற்றி பூஜை செய்யறவரு. இப்ப என்ன சார் பண்ணணும் இறைவன்? கண்ணப்ப நாயனாரினுடைய கனவுல வந்து அவர்கிட்ட சிவகோச்சாரியாரை பார்த்து எப்படி பூஜை பண்றதுன்னு கத்துக்க தானே சொல்லணும். ஆனா இறைவன் என்ன தெரியுமா சொன்னாரா, சிவகோச்சாரியாரினுடைய கனவுல வந்து கண்ணப்ப நாயனாரிடம் எப்படி பக்தியை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாராங்க. இப்ப நம்ம சாஸ்திரங்கள் மூலமாகவோ அல்ல சம்பிரதாயங்கள் மூலமாகவோ சடங்குகள் மூலமாகவோ அந்த சடங்குகளை சரியாக செய்யலாம். ஆனால் பக்தின்ற சாரத்தை விட்டுறோமே. சபரி அன்னையை பத்தி படிக்கிறோம். இந்த சபரி அன்னை என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் அந்த மலையில அவங்க தவம் செய்யக்கூடிய அந்த மலையில வயதான பாட்டி, வயசான பாட்டி அந்த தவம் செய்யக்கூடிய மலையில தினமும் இந்த ராமரினுடைய வருகைக்காக காத்து கொண்டே இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நாவல் பழங்கள்லயே எது சுவையான நாவல் பழம்னு தேடி தேடி அதை சுவைத்து பார்த்து எடுத்து வைப்பாங்க. சுவைத்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு எடுத்து வைப்பாங்களாங்க. ராமர் வந்த போது அந்த நாவல் பழத்தை அன்போடு இத்தனை நாள் நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன்னு சபரி அன்னை அந்த பழங்களை கொடுக்குறாங்க. லக்ஷ்மணன் கூட கேட்கிறாரு, பாட்டி சுவைச்சதை போய் நீ சாப்பிடலாமா? ராமர் சொல்றாரா, இது பக்தியின் சுவை, இந்த சுவைக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த சுவையும் இல்லைன்னா பக்தியின் சுவை. இந்த பக்தியின் சுவைக்கு நேராக எந்த சுவையும் இல்லை. இறைவனோடு நீங்கள் கலந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தன்னை இழக்கக்கூடிய இடத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் சொல்லுவார் இல்லையா? இந்த வாழ்க்கைன்ற கடலை நம்ம கடக்கணும்னா அந்த திருவடியை போய் பற்றி கொள்ளும் போது, நம்மை நாம் இழக்கும் போது, நாம் அவரோடு கரைந்து கொள்ளும் போது, இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும்